Hi friends, welcome to JJ bujjima tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரி வர்க் ப்ளவுஸை நம்ம எப்படி நார்மல் மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் எல்லாம் நான் கட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு இதில் போடலை. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். மெயினாக நம்ம இதில் வந்து என்ன ஸ்டோனுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் கட்டிங் இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் மிஷினில் வந்து இந்த நார்மல் பெடல் இது ஃபுட் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, ப்ரெஷர் ஃபுட்டை வச்சு நம்ம தைக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதில் வச்சு நம்ம தைக்கிறப்போ இந்த ஸ்டோனுக்கு ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். ஓகேவா? இன்னொன்று கிளாத் வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டு வச்சு நம்ம தைக்கிறப்போ நம்ம வந்து ஸ்டோன் டேமேஜ் ஆகும், கிளாத் வந்து மூவ் ஆகாது, நமக்கும் டைம் எடுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக அதை வந்து ஸ்டிச் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம இருப்போம். ஸோ வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி 3 பிரச்சனை. ஃபஸ்ட்டு என்னது, ஸ்டோன் டேமேஜ் ஆகும். ஸ்டோன் அதிகமாக இருக்கிறப்போ ஸ்டோன் டேமேஜ் ஆகும், கிளாத் வந்து மூவ் ஆகாது ஃபஸ்ட்டு. இன்னொன்று நமக்கு டைமும் வேஸ்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டு தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கிறப்போ நோட் பண்ணணும். இப்போ மிஷினில் நம்ம என்ன இது பண்ண போகிறோன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டை மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதை நான் எப்படி மாற்றணும்னு காட்டுறேன். இந்த இருக்கு இல்லையா, ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, நல்லா பாருங்கள். இந்த இருக்குது மிஷின் ஊசியோட ஸ்க்ரூ கிடையாது, ப்ரெஷர் ஃபுட்டோட ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழட்டிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் திருப்பணும். அதாவது நம்ம பக்கம் இதை வந்து கழட்டக்கூடாது, ஆப்போசிட் சைடில் நம்ம கழட்டணும். பின்னாடி வந்து ரெகுலேட்டரை வந்து தூக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து கழட்டியாச்சு. இன்னொன்று இந்த ஊசியில் வந்து படாமல் கழட்டுங்க. கழட்டிட்டோம். இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் ஃபுட் ப்ரெஷர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ரைட் சைடு எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி நமக்கு ரைட் சைடு தான் யூஸ் ஆகும், அதனால் நீங்கள் ரைட் சைடாக பார்த்து வாங்கிக்கோங்க. தெரியுதா? இதில் வந்து ஒரு சின்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளோட டபுள் சைடு ஃபுட் ப்ரெஷர் வந்து கிளாத்தை வந்து நல்லா ஈஸியாக பின்னாடி மூவ் பண்ணி விட்டுரும். இந்த ஸ்டோனு அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ஸ்லோவாக இருக்கும், ஸ்டக்காகி அந்த இடத்துல நிற்கும். ஆனால் இந்த சிங்கிள் ஃபுட் ப்ரெஷருக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மல் மிஷினுக்கு. ஓகேவா? இப்போ வந்து இதை மாட்டலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம சைடு கரெக்டாக வந்து நம்ம பக்கம் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மாட்டிட்டு நீடில் வந்து தட்டுதான்னு பாருங்கள். அந்த ஃபுட் ப்ரெஷரில் தட்டலை அப்படின்றப்போ நீங்கள் நல்லா டைட்டாக அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. நம்ம வேகமாக ஸ்டிச் பண்ணுறப்போ கலண்டுறக்கூடாது, அதனால் டைட்டாக நம்மளை பார்த்து டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளாத் வச்சு நீங்கள் டைட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர், கட்டிங் பிளேடு அந்த மாதிரி ஏதாவது போட்டு டைட் பண்ணிவிட்டு கிளாத்தையும் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உள்ளே தட்டலை. இப்போ வந்து நான் ஒன்று சின்னதாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபுட் ப்ரெஷர் வந்து போட்டாச்சு. மெயினாக வந்து ஃபுட் ப்ரெஷர் மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக வந்து தைக்கலாம். இப்போ வந்து கிளாத்தோட 2 கிளாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 2க்கும் ஃபஸ்ட்டு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை எந்த ஷேப்பில், இந்த கிளாத்தை வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்படி எடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளாத்தை ரெண்டு, இந்த ராங் சைடு நல்ல சைடு இருக்கணும், இல்லை ராங் சைடு. இது வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு கை எந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் நான் வந்து கீழே எதுவும் வைக்கலை, அதனால் நான் ஈஸியாக வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து தைச்சி காட்டுறேன். இல்லை ஸ்டோன் இல்லைன்றனால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. நான் வந்து கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே வந்து வச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டோன் இல்லைன்றனால இது வேகமாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துருச்சு. ஸ்டோன் இருந்தால் இன்னும் இது லேட்டாக தான் ஆகும். கிளாத்தை வந்து மூவ் பண்ணுறது வந்து நம்ம லைட்டாக நவுட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஸ்டோனுக்கெலாம் எந்த டேமேஜும் இருக்காது. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ரெண்டையும் ஓப்பன் பண்ணி இதில் ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது நமக்கு இப்படி தைச்சி நம்ம திருப்புறப்போ ஈஸியாக இருக்கும். கீழே வந்து நீங்கள் ஸ்டோன் ஏதாவது வச்சுருந்தா கூட இது வந்து வெளியில் வந்து கொண்டு வராது. இன்னொன்று, நம்ம இந்த படிமான தையல் போடாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு வந்து இதாகும். நான் இப்போ வந்து நெக்கில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். நெக்கில் வந்து ஸ்டோன் இடத்துல எந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வருதுன்றதையும் காட்டிடுறேன். இப்போ வந்து நான் வந்து நெக் வந்து சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சைடு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ வந்து கிளாத்தில் நம்ம ராங் சைடு 2 ரைட் சைடும் உள்ளே பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை வந்து போட்டாச்சு. போட்டுட்டு பின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்களும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த குண்டூசியும் நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ 3 குண்டூசி நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம். பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாத் இது வந்து நம்ம கிராஸ் பீஸ்லாம் எதுவும் கொடுத்து தைக்கலைன்றனால நம்ம வந்து இதையே நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு இந்த ஒட்டிலேயே தான் தையல் போடணும். நீங்கள் பின்னாடி திருப்பி இப்படி வச்சு தையல் போட்டாலும் ஓகே தான். இந்த இருக்கா, இந்த ஒட்டிலே நம்ம வந்து தையல் போடணும். அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின் பண்ணாமல் நீங்கள் தைச்சிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக ஒட்டிலே தைங்க. வந்து நான் தைச்சிட்டேன். இப்போ வந்து திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு சின்னதாக ஒரு கேப் விழுந்துருச்சு. நம்ம அதையும் இன்னொரு வாட்டி தைச்சிக்கலாம். தைச்சிட்டு நான் வந்து திருப்புறேன்.
இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும். அதனால தான் நான் வந்து மிஸ்டேக்கோடு உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்டேக் இல்லாமலாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பின்னாடி திருப்பி போட்டு தைக்கிறப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க முன்னாடி என்ன நடக்குன்னு. அதுதான் வந்து தைச்சாச்சு. எனக்கு நூல் வந்து கட்டாயிருக்கு. நான் அதை பார்க்காம வர ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கேப் விழுந்திருக்கு. நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஏன் இந்த மிஸ்டேக்கெலாம் எனக்கு வந்ததையும் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, மிஸ்டேக் வராமலாம் யாராலையும் தைக்க முடியாது. சின்னதாக ஒரு அவசரத்தில் கூட நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ நான் இதையும் தைச்சி காட்டிடுறேன். நீங்கள் இல்லை நான் வந்து லைனிங் அடியில் போட்டுலாம் தைக்கலப்பா, நான் இப்படி வந்து மேலே வச்சு தைச்சிக்கிறேன், அப்போ தான் வந்து எனக்கு வந்து இது பண்ண வராது, கேப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வராதுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைனிங்கை மேலே வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதையும் தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம சுற்றி வந்து நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அடியில் கிளாத் இருக்கா, மடிப்பு எதுவும் கிடக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம வந்து நாச் போட்டுக்கணும். இந்த வளைவுக்கிட்டலாம் வந்து நல்லதாக அந்த தையல் மேலே பற்றாமல் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாச் போட்டு இந்த பின்னை வந்து நம்ம குண்டூசியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னடா இவ்வளோ விளக்கமாக கதையாக சொல்கிறேன்லாம் பார்க்காதீங்க, இந்த மாதிரிலாம் தப்பு வரும், யாருக்கும் தப்பு வராமலாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம இதை ஒட்டியும் தையல் போட்டுக்கலாம். அப்போவும் பாருங்களேன், சின்னதாக ஒரு கேப் நமக்கு இருக்குது இல்லையா? சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படியே வச்சு தைச்சி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு அந்த ஒட்டு விழாது. இப்போ வந்து நம்ம இப்போ ரெண்டே கிளாத்தையும் விரிச்சிட்டு நம்ம இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ தைச்சிட்டு இதை நம்ம வந்து திருப்புறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்திங்களா? அவ்வளோதான், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒட்டியிலும் இன்னொரு தையல் போட போகிறோம். அந்த தையலுக்கு மேலே இந்த ஆரி இது நார்மல் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம ஒரு தையல் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாதிரி தைக்கிறப்போ மெதுவாக தைச்சிட்டு வந்தீங்கன்னாவே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இந்த ஃப்ரெஷர் புட்டையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டினேன் அப்படின்னா, நமக்கு இந்த ஃபுட் ப்ரெஷரை மாற்றிட்டா மட்டும் தைச்ச முடிஞ்சிருமான்னு சில பேர்லாம் யோசிப்பீங்க. அதனால தான் இல்லை, நான் ஒன்று ஒன்றா நான் பண்ண தப்பையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தப்பு வராமல் நீங்கள் எப்படி தைக்கலான்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.